Hey guys, this is me Abhishek and you're watching Bunny Cars. Today we're gonna take a look at this. Before we jump into the video, நான் ஒரு விஷயம் கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆயிருக்கு. இப்போது 1001K சப்ஸ்கிரைபர்ஸ் 1.1K சப்ஸ்கிரைபர் ஆயிருக்கு. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். இனிமேல் இதே மாதிரி தான் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். சேனலில் வந்து யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள் வீடியோவை. அப்படியே வந்து மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு வந்து நான் ஒரு கிவ்அவே சொல்லியிருந்தேன், அது லேட்டர் ஆன் நம்ம பார்க்கலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு வந்து தெரியும் அது கண்டிப்பாக என்ன கிவ்அவே அப்படின்றது. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் என்டர்ட் ஆகிட்டீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கனாலே இந்த கிவ்அவேக்கு வந்து நீங்கள் என்டர் ஆன மாதிரி தான். ஸோ ஓகே, வித்தவுட் ஃபர்தர் எடு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது ஒரு பேஸ் வேரியண்ட் தான். பேஸ் வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக எடை போட்டுறாதீங்க. பேஸ் வேரியண்ட்டில் இந்த டாப் எண்ட் வேரியண்ட்டில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நமக்கு அலாய் வீல்ஸும் அப்புறம் வந்து ஹெட்லைட்ஸ் தான். ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்இடி கொடுத்துருவாங்க. அலாய் வீல்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கு ஸ்டீல் வீல்ஸ் கொடுக்காம ஃபுல்லாக அலாய்ஸாக கொடுத்துருவாங்க. இதில் வந்து ஸ்டீல் தான் வரும். பட் ஆனால் நம்ம கஸ்டமர் வந்து பார்த்துருக்கிங்கன்னா, நமக்கு இன்றைக்கி இந்த வெஹிக்கிள் வந்து ஸ்பான்சர் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாடிஃபை பண்ணியிருக்காரு. அலாய் வீல்ஸ் எல்லாம் கூட நம்ம பார்க்குறதுக்கு சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே இங்கே லைட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்க்க முடியும். ஃபுல்லாகவே வந்து ஒரு 1.2 1.5 lakhs வரைக்கும் ஆக்சசரிஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். நீங்கள் லுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பட் மற்றபடி டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே கிடையாது. டாப் எண்டாக இருக்கட்டும், இல்லை மிட் வேரியண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பேஸ் வேரியண்ட்டாக கூட இருக்கட்டும், எந்த வேரியண்ட் போனீங்கன்னா கூட நமக்கு வந்து வெஹிக்கிள் வந்து சேம் தான், ரிமைன்ஸ் தி சேம். 103 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேரியண்ட்லேயும் ரிமைன்ஸ் தி சேம் அப்படின்னு சொல்லலாம். 103 ஹார்ஸ் பவர் வந்து இருக்குது. 135 Nm டார்க் வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இன்ஜின் வந்து எங்கேயுமே கம்மி பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டிஸ் கூட ரிமைன்ஸ் தி சேம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பேஸ் வேரியன்ட் போனாலும் டாப் எண்ட் வேரியன்ட் போனாலும் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு 4x4 கொடுத்துட்றாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மஹிந்திரா தார் அதை வச்சு கம்பேர் பண்ண வேண்டிய ஒரு வெஹிக்கிள் கிடையாது இது. பட் இருந்தாலும் இந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வந்து இந்த வெஹிக்கிளுக்கு வந்து 4x4 பேஸ்லேருந்து டாப் எண்ட் வரைக்கும் எல்லா வண்டிக்கும் கொடுத்துட்றாங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 5 டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தார் பொறுத்த வரைக்கும் 3 டோர் தான். 5 டோர் கூட தாரில் வரப்போகுது. பட் அது எப்போன்றது வந்து நமக்கு தெரியல. மேபி ஆகஸ்ட் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் நான். இதுக்கு காம்படிஷனாக வந்து வரும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். பட் ஆனால் ஜிம்மிக்கு வந்து இது வெஹிக்கிளை வந்து பர்டிகுலர்லி ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகிரி அப்படின்னு சொல்லலாம். தார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகிரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே வந்து இந்த வண்டியோட தார் கம்பேர் பண்ணும்போது அது பண்ண வேணாம். நீங்கள் தயவுசெய்து அது பண்ணாதீங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகிரி வெஹிக்கிள்ஸ் தான் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. தார் அப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது அப்படின்னு வந்து தயவுசெய்து பண்ண வேணாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகிரி. நான் ஒன்ஸ் அகெயின் சொல்லிக்கிறேன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகிரி வெஹிக்கிள் தான் இது. வண்டியோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லைக் எல்இடி ஹெட்லைட்ஸ் இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ பேஸ் வேரியண்ட்ன்றதால நார்மல் ஹாலஜன் லைட்ஸ் தான் இருக்குது. பட் ஆனால் கிரில் மாற்றிருக்கிறதால இந்த வண்டி வந்து டாப் எண்ட் வேரியண்ட்டாக மிட் வேரியண்ட்டாக அப்படின்றது வந்து கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா பார்க்குறதுக்கே வந்து டாப் எண்ட் வேரியண்ட் மாதிரி தான் இருக்குது. இங்கே ஃபாக் லைட்ஸும் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஏதாவது ஃபிட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து ஃபீல் ஆகுது. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டீல் கிடையாது, ஜஸ்ட்டு நார்மல் பிளாஸ்டிக் தான், பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேபி பெடஸ்ட்ரியன் சேஃப்டி நார்ம்ஸ்ன்றதாலன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கிரில் வந்து நல்லா இருக்குது. இது மாடிஃபைட் கிரில் வந்து நல்லா இருக்குது, அது எனக்கு பிடிச்சிருக்கு. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஹாலோஜன் லேம்ப்ஸ் தான். ஃபுல்லாகவே வந்து ஹாலோஜன் லேம்ப்ஸ் தான். எங்கேயுமே எல்இடி லைட்ஸ் வந்து இந்த வண்டியில் கிடையாது. அங்கே இருக்கிற ஒரு எல்இடி லைட்ஸை தவிர்த்து வேறு எங்கேயுமே வந்து எல்இடி லைட்டு கிடையாது. அந்த எல்இடி லைட்டெல்லாம் வந்து ஆக்சசரிஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வேறு எங்கேயுமே எல்இடி கிடையாது. இப்போ நம்ம சைட் போர்ஷனில் இருந்து பார்த்தீங்கன்னா, சைட் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக மாடிஃபை பண்ணியிருக்கிறதால எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். மாடிஃபை பண்ணாத நார்மல் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க பேஸ் வேரியண்ட்ன்றதால. மாடிஃபை பண்ணதால் இன்னும் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. டாப் எண்ட் வேரியண்ட்டை விட கொஞ்சம் எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லைக் இந்த சைட் ஸ்டெப்பாக இருக்கட்டும், இந்த வீல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கே வந்து அட்ராக்டிவாக இருக்குன்னு கூட சொல்லலாம். தென் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு லாங் ஜெர்னிஸ் எல்லாம் போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு இது வந்து வச்சுருக்காங்க, ரூஃப் மவுண்டட் வந்து இது பண்ணியிருக்காங்க லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு. இது ஃபுல்லாகவே வந்து ஆக்சசரிஸ் தான். நல்லா ஸ்ட்ரென்த்தியாக வந்து நல்லா இருக்குது. பார்த்திங்களா,
பாடியை வந்து இதுவாகுது, நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அப்புறம் வந்து இங்கே ஒரு குவார்ட்டர் கிளாஸ் இருக்குது. 7 சீட்டரா அப்படின்னு நினைக்காதீங்க, 5 சீட்டர் தான். லக்கேஜ் எல்லாம் வந்து இங்கே நிறையவே ஸ்டோர் பண்ண முடியும். நான் வந்து ரேர் போர்ஷனில் போகும்போது காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ டோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு ரெட்ரோ டைப்பில் தான் இருக்குது. டோர்ஸ் எல்லாமே வந்து ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கூட ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரு ரெட்ரோ ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். 5 டோர் அப்படின்றதால ஸ்பேஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வந்து பேக் சைடில் நிறையவே ஸ்பேஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து சொன்ன மாதிரி கன்ஜஸ்டடெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு கிளிப்பிங்கில் வந்து காட்டுறேன், நீங்கள் பார்க்கலாம். கன்ஜஸ்டடெல்லாம் கிடையாது, நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ ரூம் தான் கொஞ்சம் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஆனால் லெக் ஸ்பேஸு, ஹெட் ஸ்பேஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஆம்பிள் ஆஃப் அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். தென் நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் சொன்ன மாதிரியே பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆக்சசரிஸ் பண்ணியிருக்கிறதால நமக்கு இந்த லேடராக இருக்கட்டும், இல்லை இந்த கப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இது கம்பெனி ஆக்சசரி தான். இந்த ஒரு இதுன்றது வந்து இது ஜஸ்ட் ஈஸி டு ஓப்பன், ஈஸி டு ஃபிட் தான். அது நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ அந்த ஈஸி ஆக்சஸ்ன்றதால எங்கேயாவது பஞ்சர் ஆனால் கூட ஈஸியாக இருக்கும் நமக்கு. லேடரெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கூட வந்து ஃபுல்லாக நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, நல்லா ஏறுறதுக்கு வந்து வசதியாக இருக்குது. இந்த கார் வந்து ஜஸ்ட் நம்ம கால் வச்சுட்டே ஏறலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஈஸி ஆக்சஸ்க்காக வந்து இவங்க இந்த லேடரும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல டச் அப்படின்னு சொல்லலாம். எல்இடி லைட்ஸ் எல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது நம்மளால். ஃபுல்லாகவே வந்து நார்மலி ஹாலோஜன் லைட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஃபாகரும் ஒரு வைப்பரும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாமே கொடுக்கணும், என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். பர்டிகுலர்லி எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நிறைய வேரியண்ட்ஸில் வந்து டீஃபாகராக இருக்கட்டும், இல்லை வைப்பராக இருக்கட்டும், இல்லை வாஷர் ஃப்ளூயிடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நிறைய வேரியண்ட்ஸில் வந்து ஆஃபர் பண்ணுறது கிடையாது பேஸ் வேரியண்ட்ஸில். ஆனால் இந்த ஒரு பேஸ் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஃபுல் ஃபார் தட். வைப்பர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கிறதால இந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களா, இந்த ரேர் வியூ கேமரா இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் ஆனால் சென்சார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குட் ஃபார் திஸ் ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஹைலைட் டச் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லா ஜிம்னிலையும் இருக்கிற ஒரு டச் தான், பேஸ் வேரியண்ட்டில் மட்டும் அப்படின்னு கிடையாது, டாப் வேரியண்ட்டில் கூட இருக்குது. ஜஸ்ட் ஒன் டச், அவ்வளோதான். இந்த ஒன் டச்லேயே வந்து திறந்துடும். ஸோ ஈஸி தான், ஹைட்ராலிக் ஸ்டட் இருக்கிறதால ஈஸியாக இருக்குது. ஸ்பேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். நமக்கு வந்து லென்த்தியாக இல்லைனாலும் நல்லா ஹைட்டாக வந்து இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறப்போ வந்து நம்ம இது வந்து ஃபுல்லாகவே வந்து மேலேக்கு மேலே இப்படி அடக்கிட்டே போகலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீட்ஸ் எல்லாமே வந்து ஃபோல்டபிள் சீட்ஸ் தான். அது லென்த்து எவ்வளோ இதுன்றது வந்து ரிட்ராக்டபிள் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இது ஃபோல்ட் பண்ண முடியல, ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஆக்கியபை பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஸ்பேஸ், அதாவது லக்கேஜ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இது ஃபோல்ட் பண்ணி நான் காட்டல. நான் ஒரு கிளிப்பிங் வேணால் ஆட் பண்ணுறேன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு, அது நீங்கள் செக் பண்ணலாம். ஃபுல்லாகவே வந்து எல்லா சீட்ஸும் வந்து நமக்கு ஃபோல்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்பேஸ் வைஸில் வந்து எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. ஜிம்னியை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸும் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லணும். இப்போ உள்ள செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. ஏறுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு வெளியிலேயே சொல்லிட்டேன், அண்டர் தாய் சப்போர்ட் வந்து எப்படி இருக்குன்றது வந்து அண்டர் தாய் சப்போர்ட் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லாங் ஜெர்னிஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் ஆனால் இப்படி வைக்கணும் அப்படின்னா கூட கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இல்லை. கீழே நம்ம கால் போகிறப்போ வந்து இந்த இது வந்து டச் ஆகுது. ஸோ ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க இந்த வண்டியில். ஒரு 3 மெம்பர்ஸ் அந்த மாதிரி போகிறீங்கன்னா ஓகே, எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஒரு 5 மெம்பர்ஸ் அந்த மாதிரி போகிறீங்கன்னா கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து நீ ரூம் தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் லாங் ஜெர்னிஸ் போகிறதுக்கு. அந்த நீ ரூமே வந்து லாங் ஜெர்னிஸ் போகிறப்போ இல்லை அப்படின்னும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா பாருங்களேன், எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். நான் இந்த மாதிரி வச்சுட்டு எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பவர் விண்டோஸ் எல்லாமே கூட வந்துடுது. இந்த உள்ளே உட்காரும்போது நமக்கு வெளியில் எப்படின்னு தெரியல, நிறைய பேருக்கு ஒரு லைக்கிங் இருக்கும், எனக்கு தெரியல. பட் ஆனால் உள்ளே பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே பேஸ் வேரியண்ட் அப்படின்னு வந்து தெரியாது. ஏன்னா பவர் விண்டோஸ் இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் வந்து 4 ஸ்பீக்கர்ஸும் வந்துடுது. பவர் விண்டோஸ் எல்லா டோருக்குமே வந்து 4 பவர் விண்டோஸும் வந்துடுது. ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, பேக்லேயும் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் எல்லாம் வந்து கூட ஃபுல்லாக டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்து சப்போர்ட் இருக்குது அந்த ஸ்க்ரீனில் கூட. நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் போகும்போது காட்டிடுறேன். உள்ளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டில் உட்காந்துருக்கும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக தெரியாது. நம்ம இப்போ ஒரு ஃப்ரண்ட் ரோக்கு வந்தாச்சு. ஃப்ரண்ட் ரோ டிரைவர் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் அதெல்லாம் பார்க்க முடியாது. டாப் அண்ட் வேரியண்ட்டில் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. ஆட்டோ ஹெட் லேம்பு அதெல்லாமே வந்து இருக்குது. இந்த வண்டியில் வந்து அதெல்லாம் கிடையாது. டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் அது வந்து டாப் அண்ட் வேரியண்ட்லேயும் கிடையாது, இதுலேயும் கிடையாது. எல்லாமே சேம் டு சேம் தான், ரிமைனிங் தி சேம். பட் ஆனால் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாப் அண்ட் வேரியண்ட்டில் இங்கே ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் பார்க்க முடியும்.
தென் ஸ்க்ரீன் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த டச் ஸ்க்ரீனுன்றது வந்து அவ்வளோதான். இன்னொரு விஷயம் வந்து சொல்லணுன்னா இது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. என்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு SX4 இருந்தது. அந்த வண்டியிலேருந்து இப்போ வரைக்கும் SX4 எப்போ இருந்ததுன்னு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த வண்டியிலேருந்து இப்போ வரைக்குமே இதே மாதிரி ஒரு கீ தான் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வண்டி டாப் அண்ட் வேரியண்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் இருந்தது அந்த கீஸில் வந்து ஒரு பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து என்னோட ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட்டு. மேபி மாருதி சுஜுக்கி 2025 இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கீஸ் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சுங்க மாருதி சுஜுக்கி. ஜஸ்ட் லுக் அட் திஸ் கீ, டூ ஓல்ட் ஃபார் திஸ் ஜென்ரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் 2025 மாறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நாட் அன் இஷ்யூ. பவர் விண்டோஸ் எல்லாமே கூட இருக்குது இந்த வண்டியில். ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் தான் இந்த வண்டியில் மிஸ்ஸிங். நமக்கு இந்த இன்டீரியரில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாக கம்பெனி கொடுத்தது தான். எங்கேயுமே வந்து ஒரு அடிஷ்னல் ஆக்சசரிஸ் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. அடிஷ்னல் ஆக்சசரிஸ் இருக்கிறது வந்து இந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கிற போர்ட்ஸும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து ஆக்சசரிஸ் தான். பாக்கி எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து கம்பெனி ப்ரொவைடட் தான். எக்ஸலண்ட்டாக நமக்கு ஸ்பேஸ் எல்லாமே வந்து கூட ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. காயின்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸும் இருக்குது, கிராப் ஹேண்டிலும் இருக்குது. இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டியில் ரொம்ப ரேட்டிங் வந்து அதிகமாக இல்லைனாலும் எல்லா சேஃப்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ABS, EBD ஏர் பேக்ஸ் 2 ஏர் பேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹில் ஹோல்ட் கண்ட்ரோலு இது எல்லாமே வந்து ஹில் டிசன்ட் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துட்டு அசத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இதோட கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லலாம், ஒரு 4 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 4 ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைவேயில் வந்து எடுத்துகிட்டு போக வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஹைவேயில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்தாலும் பட் ஆனால் புல்லிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. ஏன்னா ஒரு 135 நியூட்டிமீட்டர் டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இருந்தாலுமே வந்து ஒரு 103 BHP வெஹிக்கிள் வந்து ரொம்ப அதிகமாக புல் பண்ணாது. அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். 4 ஸ்பீட் அப்படின்னாலே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து. ஸோ ஹைவேல ரிஸ்க் எடுக்க முடியாது இந்த வண்டி. ஆஃப் ரோடிங் மட்டும் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாம். தார்க்கை விட எந்த விதமாக கம்மி இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆஃப் ரோடில் வந்து கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். எக்ஸலண்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம் ஆஃப் ரோடில் வந்து. ஆனால் ஆன் ரோடில் கொஞ்சம் இந்த வண்டியை வந்து நான் எதுவும் சொல்ல மாட்டேன், குத்த சொல்கிற மாதிரி இல்லை. பட் ஆனால் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் இந்த ஒரு போர்ஷனில் வந்து. பவர்லேயும் இருக்கட்டும் இல்லை கியர் பாக்ஸ்லேயும் இருக்கட்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். 4 ஸ்பீடு இந்த ஒரு ஜென்ரேஷனில் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களேன், நீங்களே திங்க் பண்ணி பாருங்களேன். ஆனால் மேனுவல் வந்து 5 ஸ்பீட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வந்து 4 ஸ்பீட் தான். இன்கேஸ் ஆட்டோமேட்டிக் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். எடுக்கிறவங்க மேனுவலே எடுங்க. ரிலையபிலிட்டி வைஸும் நல்லா இருக்கும். ஆஃப் ரோட் போகிற வெஹிக்கிள்ன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் தான் பெஸ்ட் அப்படின்னு வந்து என்னோட ஒரு ப்ரிஃபரன்ஸ். தென் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கும் இந்த வேரியண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் மேனுவல் கண்ட்ரோல்ஸ் வருது. டாப் அண்ட் வேரியண்ட்டில் நமக்கு ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் வருது. ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி எல்லா மாருதி வெஹிக்கிளையும் பார்க்குற மாதிரி டாப் அண்டாக இருந்தாலும் பேஸாக இருந்தாலும் நமக்கு இன்டீரியர் லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹாலஜன் தான் சொல்லணும். ஏன்னா எங்கே பார்த்தாலுமே வந்து மெட்டீரியல் இந்த ஒரு வண்டியில் மட்டும் கொஞ்சம் மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் மிக்ஸ்டு இந்தியன் ப்ராடக்ட் அப்படின்றதால கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. பாக்கி எனக்கு மாருதி சுஜுக்கியாக இந்த ஷிஃப்ட்லாம் இருக்கட்டும் இல்லைனா வேறு பெலனோவாக இருக்கட்டும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்டில் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பார்க்க முடியும். கொஞ்சம் குவாலிட்டியில் வந்து எனக்கு நான் ஏறி உட்கார்ந்த உடனே நான் ஃபஸ்ட் டைம் இல்லை செகண்ட் டைம் ஏறி உட்கார்றேன் இந்த ஜிம்னியில் வந்து எனக்கு குவாலிட்டியில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுது. அப்புறம் வந்து நான் ரொம்ப ரேஸ்டாக உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. மாருதி சுஜுக்கியை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் இவ்வளோ ரேஸ்டாக வந்து எந்த வண்டிலையும் உட்காரல. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்சுவலி நார்மலாக மாருதி சுஜுக்கி இப்போ வர எல்லா வண்டியும் ஓட்டுற மாதிரி இருக்காது. ஜிம்மி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓட்டுறதுக்காக இருக்கட்டும் இல்லை ஜஸ்ட் இந்த மாதிரி உட்கார்றப்போ கூட இருக்கட்டும். இது நான் செகண்ட் டைம் இந்த வண்டியில் உட்கார்றேன். எப்போ உட்கார்ந்தாலும் இந்த வண்டி வந்து இந்த லோகோ மட்டும் கவர் பண்ணிட்டோன்னா மாருதி சுஜுக்கி தானா அப்படின்னு வந்து நமக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இன்டீரியர் குவாலிட்டி, டிரைவபிலிட்டி இல்லை ஏதோ இந்த பார்க்குறப்பே வந்து ரொம்ப பல்காக தெரியும். நம்ம ஓட்டும்போது கூட பானட் எல்லாம் ரொம்ப விசிபிலிட்டியாக இருக்குது, பார்க்குறதுக்கும் ஹைலைட்டாக இருக்குதுன்னு சொல்லணும். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் வந்து நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணுன்றது வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ வீடியோ இங்கே வரைக்கும் யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ எப்படி இருக்குன்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப். பை பாய்.